ஹலோ மக்களே, இது நம்ம தென்றல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குருமா பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வேக வைத்த உருளைக்கிழங்கு. கடலை மாவு தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி நிறத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சமாக வதங்கினதோ போதும். தக்காளி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வேக வைத்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணதும் நம்ம கடலை மாவு தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 கப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு, ½ டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.